ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த முதல் அதிகாரத்திலே 3 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் முதல் அதிகாரத்திலே 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக 23, 24, 25 இந்த 3 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அடுத்தது 34வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அடுத்தது 43வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பேச்சு சம்பந்தப்பட்ட ஒரு 3 காரியங்கள் இந்த ஒரே அதிகாரத்திலே 3 தடவை வருது. ஒன்று, அவர் ஜெபாலயத்திற்குள் வருகிறார். அந்த ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல. அதுவே, ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, உம்மை இன்னார் என்று அறிவேன். எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அவன் சத்தமிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 34வது வசனத்துல பார்க்கும்போது, அந்த ஆவிகள், அவர் அநேக ஆவிகளை எல்லாம் துரத்துகிறார். அந்த ஆவிகள் அவரை அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிகள் அவரை அறிந்திருந்தபடியால் அவைகளை அவர் பேச விடவில்லை. 3வது, ஒரு குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சுகமாக்குகிறார். சுகமாக்கின பிறகு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 3மே வார்த்தை சம்பந்தமான 3 சம்பவங்கள். முதலாவது, இவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து, ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தருங்கிறது. எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர். அதுவா கத்துது. அடுத்தது 34ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பேதுருவின் வீட்டிலே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சாயங்காலத்துல இருக்கிறார். இருந்த அநேக ஜனங்கள் அந்த வீட்டு வாசலிலே கூடி வருகிறார்கள். அவர்களுக்கு வார்த்தைகளை போதித்து பின்பு வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறார். அந்த ஆவிகள் எல்லாம் அவரை இன்னார் என்று அவரை அறிந்திருந்ததாம். அவர் என்ன அறிஞ்சிருக்கும்? அது நம்ம ஏற்கனவே 24 வசனத்துல படிச்சல, அதுதான் அந்த ஆவிகள் அறிந்திருக்கும். என்ன? இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அந்த ஆவிகள் அறிந்திருந்தது. அவரை தேவனுடைய பரிசுத்தர் என்று அவைகள் அறிந்திருந்தது. அதனாலே அவைகள் எல்லாம் தன்னை அறிந்திருந்து, இப்பொழுது ஒரு கூட்ட ஆவிகள், ஐயோ, தேவனுடைய பரிசுத்தரே, எங்களை கெடுக்கவா வந்தீர்னு கூச்சல் போடுறதுக்கு, கத்துறதுக்கு ஆயத்தமா இருக்குது. ஆவிகள் அவரை கண்டு அலறி பயந்துட்டு அப்படி கத்துறதுக்கு அது ரெடியா இருக்குதுங்க. உடனே எல்லாத்தையும் பேசக்கூடாது, அடங்கு அப்படின்னு அடக்கிட்டார். ஒரு ஆவியும் பேசாத, அடங்கு, அமைதியாரு அப்படின்ட்டார், அடக்கிட்டார். அடுத்தது, குஷ்டரோக வியாதி உள்ளவனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. இவன் மனிதன், மற்ற 2 ஆவிகள், இது மனிதன். இந்த மனிதன் இதை போய் ஊரெல்லாம் சொல்லிடுவான்னு
அவருக்கு தெரியும். அதனால என்ன செய்யறாரு, முதல்லயே சொல்றாரு, "இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு." என்னை பத்தி போயிட்டு இயேசு கிறிஸ்துட்ட போனேன்னா, அவர் உடனே என்னை தொட்டு சுகமாக்கிட்டார். இயேசு கிறிஸ்துட்ட போனேன்னா, அவர் என்னை உடனே தொட்டு சுகமாக்கிட்டார். என் குஷ்டரோகத்தை மாத்திட்டார். பாருங்க, பாருங்க அப்படின்னு இவன் எல்லார்கிட்டயும் சொல்லிட போறான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, "இதை நீ யாருக்கும் சொல்லாதப்பா. ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு." நான் வார்ன் பண்ணி அனுப்புறேன். இந்த 3 சம்பவங்களுமே ஒரே காரியத்தை தான் செய்கிறது. ஒரே காரியத்தை பேசுகிறது. என்னன்னா, தம்மை குறித்து புகழ்ச்சியான வார்த்தைகளை பிசாசு சொன்னாலும் அவர் அதை அதட்டி அமர்த்துகிறார். பிசாசுகள் தன்னை குறித்து புகழ்ந்து பேசாதபடிக்கு முன்பதாகவே அவைகளை கட்டுப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் தன்னை குறித்து புகழ்ச்சியாய் இயேசு கிறிஸ்து போனனா அவர் அற்புதம் செய்தார், சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து இந்த மனுஷன் போய் எல்லாருக்கும் சொல்லாதபடிக்கு, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவனை ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த 3 இடத்திலுமே தன்னை குறித்த புகழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாய் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லதான் சொல்லணும். அவரை குறித்து குறைச்சு பேசுவதற்கு எந்த சாட்சியும் கிடையாது. எல்லாமே நல்ல சாட்சி தான். ஆனால் அந்த நல்ல விஷயங்களை அது பிசாசின் வாயிலிருந்தும் சரி, அல்லது ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்தும் சரி, தன்னை புகழக்கூடிய ஒரு வார்த்தைகள் வரக்கூடாது என்பதிலே இயேசு கிறிஸ்து கவனமா இருந்தார். புரிதலா? தன்னை குறித்து புகழ்ச்சியாக ஒரு பிசாசும் பேசக்கூடாது, ஒரு மனுஷனும் பேசக்கூடாது என்பதிலே இயேசு கிறிஸ்து மிகவும் கவனமா இருந்தார். அதே அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவார். இந்த முதல் அதிகாரத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுவார். கரையேறும் பொழுது வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குவார். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம், "நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன்" அப்படின்னு ஒரு சத்தம் வரும். ஆனா அந்த சத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து அமைதியா அதை லிசன் பண்ணிக்குவார். அப்ப நல்லா கவனிக்கணும், புகழ்ச்சி அவருக்கு எல்லா திசைகளிலும் வந்துச்சு. ஒரு பக்கம் பிதாகிட்ட இருந்து வருது, இன்னொரு பக்கம் பிசாசுகிட்ட இருந்து வருது, இன்னொரு பக்கம் மனுஷன்கிட்ட இருந்து வருது. பாத்தீங்களா, புகழ்ச்சி அவருக்கு எல்லா சைடுல இருந்து வருது. ஒரு பக்கம் பிதாகிட்ட இருந்து வருது, ஒரு பக்கம் பிசாசுகிட்ட இருந்து வருது, இன்னொரு பக்கம் மனுஷன்கிட்ட இருந்து வருது. எப்பக்கமும் புகழ்ச்சி, எப்பக்கமும் அவரை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகள் வருது. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு எப்பக்கத்திலும் எல்லாரும் புகழ்றாங்க, எல்லாரும் பெருமையாய் பேசுறாங்க. அவரை பற்றி எல்லாமே மேன்மையான வார்த்தைகள் எல்லா திசையில இருந்து வருது. மேல இருந்து வருது, கீழ இருந்து வருது, சைடுல இருந்து வருது இல்லையா? மேல இருந்து வருது பிதா, கீழ இருந்து வருது பிசாசு, சைடுல இருந்து வருது மனுஷன். எல்லா பக்கத்திலயும் அவருக்கு புகழ்ச்சி. இப்படி எல்லா விதத்திலையும் அவருக்கு புகழ்ச்சி வந்தாலும், இயேசு கிறிஸ்து பிதாவின் புகழ்ச்சியை மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிசாசு தன்னை புகழுகிறதையும், மனுஷர்கள் தன்னை போடக்கூடாது என்கிறதிலும் அவர் கவனமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மேலான காரியங்கள், அருமையான விஷயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கெடுக்கிற விஷயங்களிலே எத்தனையோ விஷயங்கள் நம்மை கெடுக்கவும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. பாவம் இருக்கிறது, மற்றும் பண ஆசை இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பல விதங்கள், பாரம்பரியங்கள் இருக்கிறது, உலகத்தின் காரியத்தின் மேல் இருக்கும் மனுஷர் மேல் வைக்கிறதான அளவற்ற அன்பு இருக்கிறது, அல்லது வேற ஏதாவது இந்த உலகத்திலே மாயமான காரியங்களிலே பாரம்பரியங்களை பற்றி கொள்ளுகிறதுல இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு நம்மை கத்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தை விட ரொம்ப மோசமான ஒரு காரியம், நம்மை கத்தரை விட்டு பிரிக்கிறதும், கத்தருடைய சமூகத்தை நம்ம வெளியே தள்ளுகிற மிக மோசமான விஷயம், எல்லாத்தை விட மோசமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, புகழ்ச்சி. மனுஷனுக்கு அவனுக்கு வருகிற புகழ்ச்சி அவனுக்கு கண்ணிங்கிறார் ஆண்டவர். அப்போ புகழ்ச்சி நமக்கு வைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய பிசாசுடைய கண்ணி. அத ஒருவன் மேற்கொள்ளுகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பாவத்தை ஜெயித்து விடுவான், பணாசை ஜெயித்து விடுவான், பொருளாசை ஜெயித்து விடுவான், பல காரியத்தை மனுஷன் ஜெயிச்சிடுவான். ஆனால் இந்த புகழ்ச்சியை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. மற்ற எல்லாத்தை விட இது ரொம்பவே கஷ்டம். மற்ற எல்லாத்தை விட இது ரொம்ப ஒரு மோசமானது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது அப்படியே உள்ளது உள்ளபடி அப்படியே என்ன சொல்றது தெரியும்.
பாவம்னா பளிச்சுன்னு தெரியும். பண ஆசைலாம் தெரியும். ஆனா இந்த புகழ்ச்சி என்பது ஒரு மனிதரை மயக்கக்கூடியது. ஒரு மனுஷனை நிலை தடுமாற வைக்கக்கூடியது. ஒரு மனுஷனை ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளக்கூடியது. சொல்லப்போனால் தேவதூதனை பிசாசாக மாற்றியதே இந்த புகழ்ச்சியை விரும்புகிற காரியம் தான். அவன் தன்னை குறித்து மேன்மையாய் நினைத்து அவன் விழுந்து போனதற்கு காரணமே இந்த புகழ்ச்சி அவனை குறித்திருக்கிறதால மேன்மைகள் அதை புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதா. இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயத்தெல்லாம் பக்கத்துல வரும் பொழுதே விரட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா புகழ்ச்சிகள். பல நேரத்தில் மனுஷன் நம்மை புகழுவார்கள். அந்த புகழ்ச்சியை எந்த நிலைமையிலும் நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை விலக்கி தள்ள தெரியும். அதே போல பார்க்கும் பொழுது பிசாசுகளும் நம்மை வீழ்த்துவதற்கு பல நேரத்திலே புகழ்ச்சிகளை மனுஷன் மூலமாய் கொண்டு வரும். அதையும் ஏற்றுக்கொள்ளாதபடி இனம் கண்டு அவைகளை தவிர்க்கிறதிலே கவனமாய் இருக்க வேண்டும். நம்மை குறித்து கர்த்தர் புகழ்ந்து நம்ம கிட்ட பேசுவார். அது நம்ம கிட்ட மட்டும் பேசுவார். அந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. புரிதல் அதுல நமக்கு சந்தோஷம் தான் வரும். அது நம்மை பாதிக்காது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நம்மள கண்டிப்பா பாதிக்காது. மற்றபடி மனுஷரிடத்திலிருந்தோ பிசாசுகிட்ட இருந்தோ வருகிற காரியங்கள் நம்மள கண்டிப்பா பாதிக்கும். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 3லயும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சி எப்பவுமே 100% ஜென்யூன் ஆனது. கரெக்ட்டா இருக்கும். ஆமான்னா ஆமான்னு புகழுவார். இல்லைன்னா இல்லைன்னுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை புகழுகிறார்னா அது உண்மை இருக்கும். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. 100க்கு அதிபதி என்று சொன்னார். அவனை குறித்து சொன்னார். கரெக்ட் தான் அது. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. கானானிய ஸ்திரியை பத்தி சொன்னாரு. கரெக்ட். ஊரிலே பாவியான ஸ்திரியை பார்த்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னாரு. கரெக்ட். ஆண்டவர் ஒருத்தர் புகழ்றாருன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அதுல தப்பே இருக்காது. ஆனால் மனுஷர் புகழும் பொழுதோ அல்லது பிசாசு புகழும் பொழுதோ அவைகள் பல நேரத்திலே நம்மை வீழ்த்துவதற்குரிய தவறான காரியமாய் இருக்கும். சில நேரத்துல ஆவிகள் பிசாசை துரத்த வரும்போது, ஐயோ நீ பக்கத்துல வராத, அக்கினி எரியுது, நீ கிட்ட வராதன்னு கத்தும். அப்ப பேசாம எப்பவுமே அடக்கும். இயேசு நாமத்தில் அடங்கு, பேசாத நீ அப்படின்னு அடக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி பேசி நம்முடைய மனதை திசை திருப்பி நம்மளை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வைத்து நம்மை அதை துரத்தி விடாதபடிக்கு செய்துவிடும். நம்ம மனதுல கொஞ்சம் அப்படி பெருமையை தூக்கி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். நம்ம அதை துரத்த முடியாது. அது நம்மளை வீக் ஆக்கிடும். நம்மளை பலவீனப்படுத்திடும். அதன் பிறகு நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு சில நேரத்தில் பிசாசுகள் செய்யும். அதை துரத்த போகும்போது அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் எல்லாம் கொடுக்கும். ஐயோ வராத, நெருப்பெரியுதே, உன்னை சுத்தி நெருப்பெரியுதே, பயமா இருக்குதே, நம்மள கத்தும். ஏமாந்துடக்கூடாது. அது சும்மா அது. அதெல்லாம் பிசாசு நம்மள சும்மா நம்மள அப்படி செய்யுதுனாவே அது நம்மள மிஸ்கைட் பண்ண நினைக்குது. அது என்னமோ நம்மள பெருசா உண்மையா பேச நினைச்சிட்டீங்களா? கிடையவே கிடையாது. நம்மள மிஸ்கைட் பண்ண பார்த்து நம்மளை எப்படியாகிலும் அது தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அது தந்திரமாய் தேடுகிறது. அதே போலதான் மனுஷன் நம்மளை புகழுகிறாள் என்று அதுல கூட பாத்தீங்கன்னா பல நேரத்துல தந்திரம் இருக்கும். நம்ம கிட்ட ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்து நம்ம தேவையில்லாம புகழுவாங்க. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக நம்மை இல்லாததையெல்லாம் சொல்லி நம்மளை புகழுவார்கள். ஏமாந்துடக்கூடாது. மனுஷரிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சி, பிசாசுகிட்ட இருந்து வருகிற புகழ்ச்சி எல்லாமே தவறானதாக இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை புகழ்ந்தால் அது ஒன்னே சரியா இருக்கும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனை உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த புகழ்ச்சிகள் நம்மை சுற்றிலும் வரும் பொழுது அதை நிராகரிக்க தெரியணும், தவிர்க்க தெரியணும், துரத்த தெரியணும், அதை விட்டு விலக்கி நம்மை பாதுகாக்க நமக்கு தெரியணும். அதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சேஃபா இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நீண்ட காலம் ஓட வேண்டிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிற ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர் விழுந்து போனதற்கு காரணம் இந்த பெருமை, இந்த புகழ்ச்சி காரணம் என்பது மறுக்க முடியாது. மிக பிரகாசமாய் பிரகாசித்த தேவ ஊழியர்கள் சிலர் விழுந்து போனதற்கு பெருமை, இந்த புகழ்ச்சி தான் காரணம். அவர்களை தேவனுக்கு சமமாய் மாற்றியது. பிசாசு தன்னை நீ தேவனுக்கு சமமாய் இருப்பாய். அது போல சிலர்களை தேவனுக்கு சமமாய் இந்த பிசாசுகள் சிலருடைய இருதயத்தில் சில ஊழியர்களை அப்படியே கொண்டு போய் நிக்க வைக்குது. அது நிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் ஆரம்பமாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புகழ்ச்சி என்பது மிக மோசமான பிசாசுடைய ஒரு தாக்குதல். அது எந்த விதத்துல வந்தாலும், பிசாசுகிட்ட வந்தாலும், மனுஷன்கிட்ட வந்தாலும் உடனே அதற்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஓட செய்வார். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நாம் நிற்பதற்கு இது மிக முக்கியமான காரியம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்தில் எங்கள் இயேசு ராஜாவின் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற அற்புதமான விஷயம், உம்மை சுற்றிலும் அந்த எல்லா புகழ்ச்சிகளை நீங்கள் புறக்கணித்து அவைகளை தள்ளி அவைகளை அடக்கி ஆண்டவரே நீங்க ஜெயம் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் எப்பொழுதும் ஜெயித்து ஆண்டவரே உமக்குள்ளாக தொடர்ந்து உத்தமமாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பலவாதே.